Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Dear friends, இப்போ நாம புதுசா ஒரு சர்ச் ஹிஸ்டரியை பார்க்க வந்திருக்கோம். அந்த சர்ச் பண்டார்செட்டிவில பரிசுத்த லூக்காவின் ஆலயம். பண்டார்செட்டிவில எங்க இருக்குன்னு கேட்பீங்க. இது வடங்குடியில இருக்கு. வடங்குடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இப்போ நீங்க பாக்குறது ஒரு பழைய ஆலயம், பண்டார்செட்டிவிலையில உள்ள பழைய ஆலயம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்டோரியை பார்க்கலாம். 1857 ஜூன் 7 திருத்துவ திருநாள் அன்று பிற மதத்தொருவர் ஞானமுத்து என்ற பெயரில் கனம் கெனட் குருவானவர் அவர்களிடம் ஞானஸ்நானம் பெற்றார். அவரே சபையின் முதல் கிறிஸ்தவர் ஆவார். இவர் சபைக்கென்று ஒரு ஜெப வீடு கட்டினார். சபை வளர தொடங்கியது. மக்களாகிய சுவிசேஷமுத்து, ஞானமுத்து, தண்டையார், யோவான், ராயப்பர், கெனட், சாலமோன் போன்றோர் சபை முன்னோடிகளாக காணப்பட்டனர். பின்னர் 1870 வருடம் வீசின புயல் காற்றில் ஜெப வீடு விழுந்து விட்டதால் சபை மக்கள் ஒன்று கூடி அவ்வீட்டை புதுப்பித்து ஆராதனை நடத்தினர். அதனை நிலையான கட்டடமாக கட்டி ஆராதிக்க தீர்மானித்தனர். அதன் பிரகாரம் 1901 வருடம் ஜூன் 12 கணம் மர்காஷிஸ் ஐயர் அவர்களால் அஸ்திபாரமிடப்பட்டு 1907 அக்டோபர் 10 கணம் பவுல் குருவானவரால் கட்டி முடிக்கப்பட்டு மகாகணம் ஏ வில்லியம்ஸ் பேராயர் அவர்களால் பரிசுத்த லூக்காவின் ஆலயம் என்ற பெயருடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1907 ஒரு சிறு ஆலயமாக கட்டப்பட்டு 1969 அருட்பெருந்திரு ஏஜி ஜெபராஜ் பேராயர் அவர்களால் இப்பொழுது உபயோகப்படுத்தப்படும் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பின்னர் புதிய ஆலயத்திற்கு 22/2/1995 அன்று அஸ்திபாரம் இடப்பட்டது. சபையார் அதிக பிரயாசத்துடன் 35 லட்சத்துக்கும் அதிகமாக செலவு செய்து இந்த ஆலயத்தை கட்டி முடித்தனர். இவ்வாலயம் 24/12/2002 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதன் பின் திருச்சபை பெருகி வளர்ந்து தேவாலயம் விஸ்தாரப்படுத்தப்பட்டு இன்று வரை ஆராதிக்கும் மகிமை தங்கும் ஆலயமாக விளங்குகிறது. இவ்வாலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் யாவரும் ஆறுதல் பெற்று சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் செல்கிறார்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆலயத்தையும் அதனோடு சேர்ந்து சுற்றியுள்ள இடத்தையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது சர்ச்சு முன்னாடி காணப்படுகிற ஒரு அழகான ஸ்ட்ரீட். இந்த அழகான ஸ்ட்ரீட்டில் தான் குருவானவருடைய வீடும் காணப்படுது. இதுதான் அந்த குருவானவர் வீடு. இதை கடந்து நம்ம போயிட்டே இருக்கோம். அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு பள்ளி காணப்படுது. அந்த பள்ளி மேரி அண்ட் பெஸ்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த பள்ளியில் தான் நான் 2 வருடம் படித்தேன். இப்போ இந்த பள்ளியை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதுவரை ஒரு சர்ச் ஹிஸ்ட்ரியை கேட்டீங்க. இன்னொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை இன்னொரு வீடியோவில் கேட்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.